வணக்கம். சிவாய நமஹ. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு உண்டான பலன் இந்த 2025 எப்படி இருக்கு, என்ன செய்யணும், எப்படி நல்லபடியாக தானாக நடக்கும், எந்த விஷயத்தில் எல்லாம் கவனமாக இருக்கணும், இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை செய்தால் நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இந்த வருடம் முதல்ல பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த வருடம் ஆரம்பம் வக்கரத்தில் தான் ஆரம்பிக்குது. குரு வக்கரத்தில் தான் இந்த வருடமே ஆரம்பிக்குது. இந்த வருடத்தினுடைய முடிவும் குரு வக்கரம்தான். அது முதல்ல தனுசு ராசிக்கு 6ல் இருக்கார், அப்புறம் 7ல் வக்கரத்தை முடிச்சுக்கிறார். அப்படி தான் இந்த வருடமே உருவாகுது. இந்த 2025 சிறப்பு என்ன தனுசு ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை தனுசு ராசியினுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கிறார், உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கின்றார், அதே போல உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். வெளிநாடுகளிலிருந்து பொருளாதார வளர்ச்சி, வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அதே போல கடினமான உழைப்புகள் இருப்பவர்களுக்கு மித மென்மையான உழைப்பின் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கைகூடுவது, ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுபவர்களுக்கு கடன் நிவர்த்தி அடைவது, ஏதாவது பொன் பொருள் ஆபரணம் கடனில் இருந்து கொண்டிருந்தால் அவைகளெல்லாம் மீட்கப்படுவது போன்ற நன்மைகளை இந்த குரு பகவான் வழங்குகிறார். அதே போல 2ஆம் பாவத்தை பார்க்கின்றனால சீரான வருமானம், உங்களுடைய வருமானத்திலே உயர்வு, ஏற்கனவே சம்பளத்திற்கு வேலை போகிறவர்களுக்கு சம்பள உயர்வு, ஸ்திர உத்தியோகம், ஒரு டெம்பரவரி ஜாப் நான் செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடைக்கணும், அங்கீகாரம் பெற்ற துறையிலே ஒரு அங்கீகாரம் பெற்ற நபராக, உத்திரவாதம் பெற்ற நபராக நான் வளர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு உத்திரவாதமான ஒரு வேலை, நிலைப்பாட்டான வேலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த 2025. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்றால் சனி பகவான் அவர் 3ஆம் பாவத்தில் இருக்கின்றார். இந்த வருடம் சனி பகவான் வக்கரம்தான் ஆகிறார், அவருக்கு பயிற்சி கிடையாது. திருநள்ளாறு அவருக்கென்று இருக்கக்கூடிய சனி பகவானுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேத்திரங்கள் அத்துணை சேத்திரத்திலேயும் இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது. 2025 மார்ச் மாதத்திலே தான் சனி பயிற்சி நடைபெறுகிறது. அதனால் இந்த வருடம் உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் தான் சனி பகவான், அதை வைத்து தான் பலன்களை அனுஷ்டிக்க வேண்டும். அதனால் திருநள்ளாறுலாம் கூட அடுத்த வருஷம்தான், தங்க வாகனத்துலேருந்து எல்லாமே அடுத்த வருஷம்தான். அதனால் இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவத்திலே தான் அமர்ந்து பரிபூர்ணமான அருள் வழங்குகிறார். கூடவே சுக்கிர பகவான் இருந்து இந்த வருடம் துவங்குகிறது. பண பரிமாற்றங்கள் சீராக அமையும். வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி அடைப்பார்கள். கேளிக்கை துறைகள், என்டர்டெயின்மெண்ட், சினிமா போன்ற துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆடல் பாடல், சங்கீதம், நடனம், வாத்திய கருவிகள் இசைப்பது, வேதங்கள் ஓதுவது, ஆகமங்கள் பயில்வது, தேவாரங்கள் விண்ணப்பிப்பது போன்ற எண்ணற்ற துறைகள், வாத்திய கருவிகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான துறைகள்,
எல்லோருக்குமே சரி, தனுசு ராசிக்காரங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, இது மாதிரி இருக்கக்கூடிய துறை அத்தனை பேருக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் 6 குடைவன் 3ஆம் பாவத்தில் இருப்பது, அதே மாதிரி 11 குடையன் 3ஆம் பாவத்தில் இருக்கிற நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராகு பகவான் 4ஆம் பாவத்திலும் கேது பகவான் 10ஆம் பாவத்திலும் இருந்து கேந்திரத்தை ஊக்குவிக்கின்றார்கள். கேந்திரம் ஆக்டிவேட் ஆனாதான் உங்களுக்கு வாழ்க்கையிலே வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த கேந்திரங்கிறது நல்லா இருக்கணும். அதனால தான் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது மாகேந்திரம் பொருந்திருக்கிறதா, குழந்தை பாக்கியம் 2 பேருக்கும் இருக்குமான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த கேந்திரம் ஆக்டிவேட் ஆனாதான் மாகேந்திரத்தில் பொருத்தம் இருக்கும். அப்படியான இந்த ராகு கேதுவனுடைய ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது இந்த 2025 பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்புகளை பிரகாசிக்கின்றார். ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது, அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, இப்போ எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குமா, இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்குமா, அப்படி என்று இயங்குபவர்களுக்கு அப்படியே நீங்கள் வேண்டுவதுபடியான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை ராகு கேதுவும் உருவாக்குகிறார். இல்லை, குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டே பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 நேர்கதியில் போறாரு. இது ஒரு பக்கம். அதில் ஏப்ரல் 26, 2025 பார்த்தேன் அப்படின்னா ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகின்றார். ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி உங்களுடைய 3ஆம் பாவத்திலும், கேது பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவத்திலும் அமர்கிறார். இந்த ராகு கேது இதில் இருக்கக்கூடிய ஸ்தானம் ரொம்ப நல்ல ஸ்தானம். 3ல் ராகுவாகட்டும், 9ல் கேதுவாகட்டும் நல்லது. ஞான மோட்சகாரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 9ஆம் பாவத்திற்கு வருவது ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடுகள் வெற்றியாகும். பொதுவாகவே மாதம் ஃபுல்லாக நம்ம உழைச்சாலும் மாதம் ஃபுல்லாக மாத சம்பளம் கிடைக்காது. மாதத்துக்கு ஒரு நாள் தான் சம்பளம் கிடைக்கும். அந்த எப்படி ஒரு நாள் சம்பளத்துக்கு ஓயாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக நாம் உழைக்கின்றோமோ, அதுபோல நாம் இறைவனை பல நாட்கள் வேண்டி வழிபாடு செய்தாலும் அந்த இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு அதற்கான கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட வேண்டும். அப்படியான சேர்க்கை 9லே வரக்கூடிய கேது காலம். இந்த 9ல் கேது வரக்கூடிய காலம் தெய்வ வழிபாடுகள் செய்து வழிபாடு செய்தாலும் நடக்க முடியவில்லையே என்று இயங்குபவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை கைகூடும்படியான உவைகளை உருவாக்குவார் கேது. அதனால அந்த சமயம் பல நாட் பிரார்த்தனை கைகூடும். அதே போல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மே மாதம் 11ஆம் தேதி 2020 மேற்கொண்டு ஒரு சிறப்பு என்னவென்றால், மே மாதம் 11ஆம் தேதி இவரிடம் 2025 குரு பகவானுடைய பெயர்ச்சி. அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உங்களுடைய 6ஆம் பாவத்திலிருந்தே கலத்திரஸ்தானம் சப்தமஸ்தானமான தனுசு ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு குரு பகவான் அமர்கிறார். அது உங்களுக்கு அமோக பலனை தரும். ஜென்மஸ்தானவதி 7ஆம் பாவத்தில் அமர்ந்து நேர்பார்வையாக முதல்ல உங்களை பார்க்கிறார். உங்களை பார்க்கறதுனால தாங்க உங்களுக்கு வளர்ச்சி. சின்ன துறையில் குடிசை மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருப்பவர்கள் கோபுரம் மாதிரியான பயங்கரமான பூமாக போறீங்க. நீங்க அதிபயங்கரமான வளர்ச்சிகள், நீங்களே கனவிலும் எட்டி பார்க்காதபடியான வளர்ச்சிகள் உங்களுக்கு இந்த குரு பகவான் 7ஆம் பாவத்திலே அமர்ந்து உங்களை வளர்த்து வருகின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய பார்வை, அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்கின்றார். அதனால ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய சில உபாதைகளை பரிபூர்ண நிவர்த்தி செஞ்சிருவார். அவருடைய குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டுமல்ல, அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் பார்வம் பார்வைப்படுகிறது. அதனால வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து பண வரவுகள் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதே போல ஜூலை 2ஆம் தேதி 2025 நவம்பர் 18, 2025 வரை சனி பகவானுடைய வக்கர காலம். 3ல் சனி, 2ஆம் அதிபதி 3ல் போகிறது நல்லது தாங்க. பண வரவுகள் உயர்வும், சம்பள உயர்வுகள் ஏற்படும். பண பரிமாற்றங்கள் செய்பவர்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களாம் நல்ல வளர்ச்சி அடைவார்கள். நவம்பர் 18, 2025 இதற்கு அடுத்த வருடமாக இருக்கக்கூடிய மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 வரை உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார்.
இந்த வருடம் ஆரம்பமே குரு வக்கரத்தில் ஆரம்பித்து இந்த வருடம் முடிவிலும் குரு வக்கரத்தில் முடிவடைகிறது. இந்த சமயம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய 7ஆம் பாவ வக்கர காலம் அப்படிங்கிறது திருமணமாக வேண்டிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பேருக்கும் பிரச்சனையாக இருக்கும்னா அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட்டு நல்ல வளர்ச்சிகள், கணவன் மனைவி இடையே அந்யோன்ய உறவுகள் ஏற்படும். இந்த சமயத்தில் நீங்கள் என்னங்க கும்பிடணும், யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையிலே மிக மிக அவசியம். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. அதே போல எதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இந்த வருடம் தூங்குவதனாலே சகோதர சகோதரிகளிடம் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். முருகப்பெருமான் வழிபாடு செய்து வாருங்கள், நல்ல பலனை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். சிவாய நமக. இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்குது, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமக.